10th மேத்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாப்டர் 1 பார்க்க போறோம். சாப்டர் 1ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ். ஆல்ரெடி வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸோட ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா, அவங்களுக்காக நம்ம சேனலோட நேம் என்ன அப்படின்னா, மார்க் ஸ்கோரர் 100. ஓகேவா? நம்ம சேனல் வந்து 10த்துக்கு வந்து நெறைய பிளேலிஸ்ட் வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, 10th மேத்ஸ்ல சாப்டர் 1ல உள்ள ரிப்பீட்டட் சம்ஸ் வந்து இவ்ளோ வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இன்கேஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா, இதுல உள்ள வீடியோஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாரி என்ன அப்படின்னா, சோஷியல் சயின்ஸுக்குமே வந்து நெறைய வந்து நம்ம அதாவது ஒரு பிளேலிஸ்ட்ல நெறைய வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸ் வந்து ரிவிஷன் மோட்ல போட்டிருக்கோம். அதே மாரியா அதாவது 5 மார்க்ஸ் வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, மினிமம் மெட்டீரியலா வந்து அதாவது எக்ஸாம் பேஸ்டு கீ பாயிண்ட்ஸா போட்டிருக்கோம். அத வந்து நம்ம பிடிஎஃபாவே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து அந்த பிடிஎஃபோட லிங்க் குடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அத வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து பாருங்க. ஓகேவா? ஹிஸ்ட்ரிக்கும் போட்டிருக்கோம், ஜியோகிராஃபிக்கும் போட்டிருக்கோம். அதே மாரி 1 வேர்ட்ஸ் வந்து 27 லெசன் வந்து சோசியல்ல. ஸோ அந்த எல்லா லெசனுக்குமே வந்து 1 வேர்ட்ஸ் வித் ஆன்சர் அண்ட் வித்தவுட் ஆன்சர்ஸும் போட்டிருக்கோம். அதாவது 1 வேர்ட்ஸ் வித் ஆன்சர் எதுக்கு அப்படின்னா, நீங்க வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். 1 வேர்ட்ஸ் வித்தவுட் ஆன்சர் எதுக்கு அப்படின்னா, நீங்க வந்து செல்ஃப் டெஸ்ட் வச்சுக்கலாம். அதே மாரி வந்து நீங்க வந்து 1 வேர்ட்ஸ்ல வந்து எவ்வளோ தூரம் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னு நீங்களே வந்து செல்ஃப் எவாலுவேட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாரியா தமிழுக்கும் பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம், இங்கிலீஷ்க்கும் பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். எல்லா பிளேலிஸ்ட்டுமே தமிழ், இங்கிலீஷ் எல்லா பிளேலிஸ்ட்டுமே வந்து பிடிஎஃப்பும் வந்து குடுத்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனல்ல வந்து எல்லா பிளேலிஸ்ட்டுமே செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். மேத்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உள்ள ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன எக்ஸாம்பிள்ஸோட வந்து ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ஃபர்தரா அப்கமிங்ல வந்து எக்ஸாம்பிள் வந்து ஃபினிஷ் பண்ணோனே என்ன பண்ணுவோம்? எக்ஸைஸ்ல உள்ள ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சாப்டர் 1ஓடத வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? சரி. ஓகே. நெக்ஸ்ட் இப்ப நம்ம எந்த சம் வந்து இப்ப பார்க்க போறோம் அப்படின்னா, 15th சம். அதாவது எக்ஸாம்பிள் 1.15. இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஓகே. இப்போ நம்ம வந்து சம்ம ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுவோம். சம்ல என்ன குடுத்துருக்காங்க? லெட் f be a function of f is to அதாவது f is a function from n to n. அதாவது இந்த மேத்தமேட்டிக்கல் நோட்டேஷன் நம்ம என்ன எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தோமா? அப்போ இது எப்படி ரீட் பண்ணுவோம்? f is a function from n to n. ஓகே. n னா என்ன அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ். அதாவது நம்ம எல்லா வீடியோஸ்ல n னா என்ன, அதே மாதிரியா w னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். w னா என்ன? ஹோல் நம்பர்ஸ். n னா நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோமா? நம்ம வந்து உங்க புக்லயுமே வந்து என்ன வந்து என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அப்ப என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் தான் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1ங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர்ஸ் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0 அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் ஹோல் நம்பர்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்ங்கிறனால எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அப்போ சம்ம ரீட் பண்ணியாச்சு. என்ன மேத்தமெட்டிக்கல் நொட்டேஷன் பார்த்தாச்சு. அதுக்கு என்ன மீனிங்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ கிவன் டேட்டால என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of x equal to 3x plus 2. இது வந்து என்னது? கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x belongs to n. நம்ம இந்த சிம்பிளுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி மீனிங் பார்த்தோமா? இந்த சிம்பிள்ல என்ன மீன் பண்ணுது அப்படின்னா belongs to. ஓகேவா? அப்போ இந்த சம்ல வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம்? அதாவது இதோட கண்டிஷன் எக்ஸ் வந்து எதுல இருக்கு அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்கு. ஓகேவா? இப்போ அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சம்ல வந்து மொத்தம் 3 சப்டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்திருக்க கிவன் அப்ப சொல்யூஷன்ல என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாவை முதல் எழுதியிருக்காங்க. இந்த மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷனே எழுதியிருக்காங்க. கொடுத்திருக்க இந்த ஈக்குவேஷனை வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சம்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க? ஃபைண்ட் தி இமேஜஸ் ஆஃப் 1, 2, 3. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்திருக்க அந்த வேல்யூஸை வந்து எதுல சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா அட் தி பிளேஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அதுக்கு வந்து 1, 2, 3ன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எந்த ஈக்குவேஷன்ல ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? அதுவுமே அவங்க வந்து என்ன சம்லே கொடுத்துருக்காங்களா? இந்த f of x equal to 3x plus 2ங்கிற ஈக்குவேஷன்ல கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ வந்து கெட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? இப்போ இந்த கொடுத்துருக்க கிவன் டேட்டா வந்து நம்ம எழுதியாச்சு. எழுதிட்டு எக்ஸ் பிளேஸ்ல என்ன போடணும்னு இப்பதான் பார்த்தோம். 1, 2, 3. ஃபர்ஸ்ட் 1 போடுவோமா? அப்ப போட்டா என்ன ஆகுது? f of 1 equal to என்ன இருக்கீங்க? 3x. எக்ஸ் பிளேஸ்ல என்ன போடணும்? ஃபர்ஸ்ட் வந்து 1 போட போறோம். அப்போ 3 into 1 அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3. பேலன்ஸ் என்ன இருக்கு? +2. அப்ப 3 + 2 ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வந்து 5. அப்ப எக்ஸோட வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கெட் பண்றோம்? 5ங்கிற வேல்யூ வந்து கெட் பண்றோம். ஓகே.
சம்ல வந்து இப்போ 1 வந்து முடிச்சாச்சு. அடுத்து என்ன இருக்கு? 2ங்கிற வேல்யூ வந்து எக்ஸ் பிளேஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அந்த பிளேஸ்ல என்ன போட்டிருக்காங்க? 2ன்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்காங்க. எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 3x பிளஸ் 2. அப்ப 3x அப்ப எக்ஸ் பிளேஸ்ல என்ன போடணும்? 2ன்னு சொல்லிட்டு நம்ம போடணும். அப்ப 3 ஆஃப் 2 பிளஸ் 2. ஓகேவா? அப்ப 3 ஆஃப் 2னா 3 இன்டு 2 என்னது? 6. அப்ப 6 பிளஸ் பேலன்ஸ் என்ன இருக்கு? பிளஸ் 2. 6 பிளஸ் 2 என்னது? ஆன்சர் வந்து 8. அப்போ எக்ஸ் பிளேஸ்ல வந்து 2ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கெட் பண்ண போறோம்? 8ங்கிற வேல்யூ கெட் பண்றோம். ஓகே, அடுத்தது நம்ம 1 2 வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 3ங்கிற வேல்யூவை போட போறோம். அப்ப எக்ஸ் பிளேஸ்ல என்ன போட போறோம்? 3. அப்ப இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா என்ன கிடைக்குது? அப்ப இந்த ஈக்குவேஷன்ல போடுங்க. எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு எக்ஸ் பிளேஸ்ல என்ன போடணும்? 3ன்னு சொல்லிட்டு போடணும். அப்ப 3 இன்டூ 3 பிளஸ் 2 இருக்கா? பிளஸ் 2. அப்போ 3 இன்டூ 3 அப்படின்னா 9. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? பிளஸ் 2. அப்போ ஆட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருது? 11. அப்போ எக்ஸ் 3 இருந்தா நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது? 11 சொல்லி வருது. அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து கம்ப்ளீட்டா நம்ம செஞ்சாச்சு. அதாவது எக்ஸ் ஒன்னா இருந்தா என்ன வேல்யூ வருது, அதே மாதிரி எக்ஸ் வந்து 2வா இருந்தா என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி எக்ஸ் வந்து 3யா இருந்துச்சு அப்படின்னா என்ன வேல்யூ வருது அதையும் வந்து நம்ம பார்த்தாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்குறோம். செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் தி ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29 53. அப்ப இங்கேயும் 2 வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? இமேஜஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இமேஜஸ்க்கும் ப்ரீ இமேஜ்க்கும் நம்ம செகண்ட் சப்டிவிஷனோட சொல்யூஷனை பார்த்தா உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ இமேஜஸ் அப்படிங்கும்போது என்ன பண்ணோம்? எக்ஸ் பிளேஸ்ல வேல்யூவை வந்து போட்டோம். இப்போ ப்ரீ இமேஜஸ் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது போன சப்டிவிஷன்ல என்ன கொடுத்துருந்தாங்க? எக்ஸ் இமேஜஸ் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ் பிளேஸ்ல 1 அல்லது 2 அல்லது 3 வந்து நம்ம வந்து அந்த எக்ஸோட பிளேஸ்ல போட்டோம். ஆனா ப்ரீ இமேஜஸ் அப்படின்னா எதுல போடணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு? கிவன் டேட்டால உள்ள ஈக்குவேஷன்ல எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கா, அந்த பிளேஸ்ல என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம்னா கிவன் டேட்டால கொடுத்துருக்க இந்த 2 வேல்யூஸ், அதாவது 29 அண்ட் 53. எதுக்காக அந்த மாதிரி வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ல போடணும் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு சம் வந்து அப்படி ஃபர்தரா செய்யும்போது உங்களுக்கே தெரியும். நான் சொன்னேன்னா ப்ரீ இமேஜஸ்ல என்ன பண்ணும்? 2 வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? 29. செகண்ட் வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? 53. ஃபர்ஸ்ட் இந்த 29 வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்போ கிவன் டேட்டால இந்த 29ங்கிறது வந்து எதோட ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ். அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல என்னன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம 29 சப்ஸ்டியூட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகேவா? சரி, அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்ம எங்க இருந்து ஃபைண்ட் அவுட் எங்க இருந்து எழுதியிருக்கோம் அப்படின்னா கிவன் டேட்டால கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x பிளஸ் 2. ஓகேவா? அப்ப என்ன பண்ணிருந்தோம்? இந்த 3x பிளஸ் 2 அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் எழுதிருக்கோமா? 3x பிளஸ் 2 எழுதிருக்கோம். 3x பிளஸ் 2க்கு ஈக்குவல் என்ன பண்ணிருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம இப்பதான் என்னன்னு பார்த்தோம்? 29. இந்த போட்டிருக்கோமா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 29. ஸோ ஈக்குவல் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ என்ன பண்ணிருக்காங்க நீங்களே பாருங்க. அப்போ என்னன்னா இந்த பக்கம் உள்ள இப்போ 20 இப்போ என்ன இருக்கு? 3x ஈக்குவல் டு 27 எப்படி மாறுச்சு அப்படின்னா இப்போ என்ன பண்ணிருக்காங்க? இந்த பக்கம் என்ன இருக்கு? பிளஸ் 2. ஸோ அந்த சைடு, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா மைனஸா மாறும். ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு அப்படின்னா 29. அப்போ 29 மைனஸ் 2 ஈக்குவல் டு 27. புரியுதா? அப்போ என்ன பண்ணிருக்காங்க? இதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த பிளஸ் 2 வந்து என்ன செய்யுது? ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாம் வந்து அதாவது சிமிலர் சைடு வந்து கொண்டு வரணும். அப்போ சேம் சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிளஸ் 2 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது அப்போ 27ன்னு சொல்லி ஆகுது. அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பிளஸ்ஸா இருக்கும்போது ரைட் ஹேண்ட் சைட்ல என்னவா மாறும்? அது -2ன்னு சொல்லிட்டு மாறும். அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாம் வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆன்சர் வந்துருக்கு? 27. அப்போ என்ன பண்ணிருக்காங்க? 3x ஈக்குவல் டு என்ன போட்டிருக்காங்க? 27. புரியுதா? அப்ப அந்த +2 வந்து என்ன ஆயிருக்கு? 27ஆ மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்கு இங்க பார்த்தோமா? ஓகே. அப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல கான்ஸ்டன்ட் டேர்ம், இந்த மாதிரி நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா அது என்னது? கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 3x ஈக்குவல் டு 27. இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க 3x இருக்கு. இப்போ 3x அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 3 இன்டு x இப்படி இருக்கிறதா என்ன அர்த்தம்? மீனிங். ஓகேவா? அப்ப 3x
3 இன்டூ எக்ஸ்ன்னு சொல்லி இங்க இருக்கு. இப்போ நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? எக்ஸ். எப்பவுமே என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோமோ அதை வந்து லெஃப்ட் சைட்ல வச்சுக்கணும். அப்போ எக்ஸ் மட்டும் என்ன பண்ணிருக்கோம்? லெஃப்ட் சைட்ல வச்சாச்சு. 3x ஈக்குவல் டு 27 தான் இருக்கா? அப்போ என்ன செஞ்சிருக்கோம்? எக்ஸை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வச்சிருக்கோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன பண்ணிருக்கோம்? 27 அப்படியே போட்டிருக்கோம். இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனா இருக்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மல்டிப்ளிகேஷனா இருக்கும்போது ரைட் சைட் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா டிவிஷனா மாறும். இப்போ டிவிஷனா மாறும்போது அப்போ எப்படி ஆயிருக்கு அப்படின்னா 27/3. இப்போ என்ன பண்ணிருக்கோம்? 3 டேபிள்ஸ் சொல்லுங்க. இப்போ 1 3s are 3, 9 3s are 27. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? எக்ஸோட வேல்யூ வந்து 9 கிடைச்சிருக்கு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 29 இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன? 9. ஓகேவா? அப்ப சம்ல கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் 29க்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? சம் 53. இப்போ இந்த 53க்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுவும் சேம் தான். ப்ரீ இமேஜ்ல என்னன்னு பார்த்திருக்கோம்? எஃப் ஆஃப் எக்ஸோட ஈக்குவல் பண்ணணும். அப்ப அதே மாதிரி இங்க ஈக்குவல் பண்ணிருக்காங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 53. இப்போ கொடுத்துருக்க கிவன் டேட்டால உள்ள ஈக்குவேஷன் வந்து எழுதியிருக்காங்க. என்ன கிவன் டேட்டால ஈக்குவேஷன் இருக்குன்னா 3x plus 2 இருக்கா? அதை வந்து அப்படியே டைரக்டா எழுதிருக்காங்க. 3x plus 2 எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் கிவன் டேட்டால பேலன்ஸ் என்ன இருக்கு? ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளேஸ்ல நம்ம என்ன வேல்யூ போட்டு பார்த்துட்டு இருக்கோம்னா 53. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? ஈக்குவல் டு 53. எஃப் ஆஃப் எக்ஸ் பிளேஸ்ல என்ன போடணும்? 53. எதுக்காக அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாம் சேம் சைடு கொண்டு வர்றாங்க. இப்போ 3x மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு இந்த +2 வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா -2. அப்படிதானே? ஓகேவா? அப்ப 53 minus 2 equal to என்ன வரும்? 51. கரெக்டா வருதா? அப்ப நமக்கு 51 சொல்லிட்டு இங்க போட்டிருக்காங்களா? இந்த போட்டிருக்காங்க 51. அப்ப இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் என்ன பண்றோம்? இந்த +2 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகுது. ரைட் ஹேண்ட் சைடு போனா மைனஸா மாறிடும். அப்போ 53 ஆல்ரெடி வந்து ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. அதை என்ன பண்ணிருக்கோம்? 53 minus 2 வந்து என்னவாகுது? 51. ஓகேவா? அப்ப அந்த ரைட் ஹேண்ட் சைடுல இந்த 51ங்கிற வேல்யூ வந்து போட்டாச்சு. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மீதி பேலன்ஸ் என்ன வேல்யூ இருக்கு? 3x. அப்ப அந்த 3xையும் போட்டாச்சு. இப்பதான் வந்து நம்ம போன ஸ்டெப்லயே பார்த்தோம். 3xன்றதா எப்படி இருக்கிறதா மீனிங்? 3 into x. சரி, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எக்ஸா இருந்துச்சு அப்படின்னா அது ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மல்டிப்ளையா இருந்துச்சு அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்ல போகும்போது என்னவாகும்? டிவிஷனா மாறும். அப்ப இந்த 3 வந்து இந்த பக்கம் என்னவா இருக்கு? மல்டிப்ளிகேஷனா இருக்கு. அப்ப ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது என்னவாகும்? டிவிஷனா மாறும். அப்போ தேர்ட் டேபிள் தான். அப்போ 1 3 is 3, 17 3s are என்னது? 51. இப்படி டைரக்டா 17 போட்டாலும் சரி, நம்ம வந்து சிங்கிள் நம்பரா பார்ப்போம். அப்படியும் பார்த்தா சரி. 1 3 is 3. அப்ப இங்க என்ன இருக்கு? 5. அப்ப 5 minus 3 என்னது? 2. அப்ப இங்க பேலன்ஸ் வந்து 2ன்னு சொல்லிட்டு 1 கிட்ட போட்டிருப்போம். அப்ப இது எப்படி ரீட் பண்றது? 21. அப்ப இந்த 21 வந்து தேர்ட் டேபிள்ல எந்த நம்பர்ல வரும்? 7. அப்போ 7 3s are 21. இப்போ அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து டைரக்டா வந்து 3 டேபிள் வந்து உங்களுக்கு ஃபுல்லா தெரியணும், அப்படியும் போட்டுக்கலாம். அப்ப எப்படினாலும் நீங்க வந்து கரெக்டா வந்து கேன்சல் பண்ணணும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 17. ஓகேவா? அப்போ என்ன வேல்யூ போட்டா 17 வந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 53 போட்டா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கெட் பண்றோம்? 17. அப்போ செகண்ட் சப்டிவிஷன் வந்து நம்ம ஃபுல்லா பார்த்தாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? ஃபைண்ட் தி ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29 and 53 கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி திஸ் த ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29 and 53 ஆர் 9 and 17. அப்போ 9 எங்க இருந்து இருக்கு? இந்த இருக்கா? x equal to 9. 17 எங்க இருக்கு? நெக்ஸ்ட் 53 போடும்போது எக்ஸோட வேல்யூ என்ன வந்துச்சு? 17. ஓகேவா? அப்போ செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் வந்து கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க? என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருந்திருப்போம்? முன்னாடியே வந்து நம்ம புக்ல வந்து டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம்? புக்ல நம்ம வந்து பார்த்திருப்போம். அத நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். மொத்தம் 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ அவங்களே வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி குட்டி எக்ஸாம்பிள் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அதாவது அஷ்யூம் தட்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கனாலே வந்து 1 to 1 ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா we have a cell phone with proper working condition. If you make a usual call to your friend, then you can make only one call at a time. அப்போ இந்த டயக்ராம்ல பாருங்க என்ன இருக்கு? இப்போ கால் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து கால் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்? அதாவது ஃபர்ஸ்ட் கால் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு போடுறோம். அதே மாதிரி செகண்ட் கால் இன்னொரு ஃப்ரெண்டு, தேர்ட் கால் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட். அப்போ எல்லாமே என்னவா இருக்கு?
அதாவது சிங்கிள் இதுதான் வந்து மேட்ச் ஆயிருக்கு. அப்படி அந்த மாரி சிங்கிள் இது மேட்ச் ஆச்சு அப்படின்னா, அது என்ன ஃபங்ஷன்? ஒன் டூ ஒன் ஃபங்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம சம்முக்கு வந்து ஒன் டூ ஒன், ஆன் டூ, இன்டூ மட்டும் தான் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ நம்ம சம்முக்கு வந்து எதெல்லாம் வந்து தேவையோ அத மட்டும் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் எப்பயுமே வந்து மெனி டூ ஒன் வந்து வரும். அந்நேரம் வந்து அத எக்ஸ்பிளைன் பண்ணி என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ ஒன் டூ ஒன்னா புரியுதா? நம்மளுக்கு ஈஸியா புரியிற மாரி அவங்களே வந்து குட்டி எக்ஸாம்ல எத வச்சு குடுத்துருக்காங்க? மொபைல் ஃபோன் வச்சு குடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் கால் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு, நெக்ஸ்ட் செகண்ட் கால் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு, தேர்ட் கால் இன்னொரு ஃப்ரெண்டு. ஸோ எல்லாமே என்ன இருக்கு? ஒன் டூ ஒன் வந்து கான்வர்சேஷன் தான் போயிருக்கு. அப்போ அந்த மாரி வந்து என்ன குடுத்துருக்காங்களா? ஒன்லி ஒன் கால் அட் எ டைம். ஒரே ஒரு கால் தான் வந்து ஒரு சிங்கிள் அதாவது ஒரே ஒரு நேரத்துல ஒரே ஒரு டாஸ்க் தான் பண்ண முடியும் அப்படின்னா, அது என்னது? ஒன் டூ ஒன் ஃபங்ஷன். அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஆன் டூ ஃபங்ஷன். இப்ப ஆன் டூ ஃபங்ஷனுக்கு அதுக்குமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு குட்டி எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்க? இதுவும் அதே மாரி தான். கால்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல குடுத்துருக்காங்களா? பெர்சன்ஸ் வந்து என்ன குடுத்துருக்காங்க? ரைட் ஹேண்ட் சைட்ல குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெர்சன் என்ன பண்றாங்க அப்படின்னா, அ ஒரு கால் வந்து ஃபர்ஸ்ட் கால் வந்து பண்றாங்க. அடுத்து செகண்ட் Pன்னா என்னதுன்னா பெர்சன். அப்போ ஃபர்ஸ்ட் பெர்சன் வந்து ஒரு கால் தான் பண்றாங்க. செகண்ட் பெர்சன் வந்து 2 கால் பண்றாங்க. C1க்கும் C3க்கும். ஓகேவா? அடுத்தது தேர்ட் பெர்சன் என்ன பண்றாங்க? C4க்கும் C5க்கும். இந்த மாரி வந்து ஒரு பெர்சனே வந்து 2 பேத்துக்கு வந்து கால் பண்றாங்க. இதெல்லாம் வந்து குட்டி எக்ஸாம்பிள். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, மேக்கிங் மெனி கால்ஸ். போனதுல என்ன பார்த்தோம்? ஒன்லி ஒன் கால் அட் எ டைம் அப்படின்னு அது என்னது? ஒன் டூ ஒன் ஃபங்ஷன். இதே தான் வந்து என்னது? ஆ மேக்கிங் மோர் கால்ஸ் அதாவது நெறைய கால் வந்து மேக் பண்ணோம் அப்படின்னா, அது என்னது? ஆன் டூ ஃபங்ஷன். சரியா? அப்போ இந்த எக்ஸாம்பிள்ல இருந்தே உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து புரியும்னு நெனைக்கிறேன். ஆன் டூ ஃபங்ஷன்னா எப்படி இருக்கு? அப்ப என்னது? ஒன் டூ ஒன்னுக்கும், ஆன் டூக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே புரியுது. இந்த டயகிராம் பார்த்தாலே வந்து உங்களுக்கு புரியுது. ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன் என்ன பார்க்க போறோம்? இப்ப ஆன் டூ பார்த்தாச்சா? தேர்ட் ஒன் என்னது? இன்டூ ஃபங்ஷன். ஓகே. இப்ப இன்டூ ஃபங்ஷன் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க. இதுக்கும் வந்து ஒரு குட்டி எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு என்ன எக்ஸாம்பிள்னா, ஒரு நியூ இயர் சேல் ஆஃபர். நியூ இயர் வந்து எப்போ வரும் அப்படின்னா, கண்டிப்பா என்ன சீசன்ல வரும்? வின்டர் சீசன்ல தான் வரும். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கஸ்டமர்ஸ் குடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல ப்ராடக்ட்ஸ். இப்போ கஸ்டமர் 1 சினா கஸ்டமர் 1, C2னா கஸ்டமர் 2, C3னா கஸ்டமர் 3. ஓகேவா? ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு? டெலிவிஷன், வாஷிங் மிஷின், ஏர் கண்டிஷனர், வாட்டர் ஹீட்டர். இதெல்லாம் இருக்கா? இப்ப என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் கஸ்டமர் என்ன பை பண்றாங்கன்னா, வாஷிங் மிஷின். செகண்ட் கஸ்டமர் என்ன பண்றாங்க? டெலிவிஷன் வாங்குறாங்க. தேர்ட் பெர்சன் என்ன பண்றாங்க? வாட்டர் ஹீட்டர். அப்போ இதுல வந்து ஒரே ஒரு இது வந்து எது கூடயுமே மேட்ச் ஆகல. அந்த ஏர் கண்டிஷனர்ன்னு சொல்லிட்டு எது கூடயுமே வந்து மேட்ச் ஆகல. ஏன் அப்படின்னா, வின்டர் சீசன்ல வந்து யாராவது வந்து என்ன பண்ணுவாங்க? வின்டர் சீசன்ல என்ன காலம்? குளிர்காலம். குளிர்காலத்துல யாராவது ஏர் கண்டிஷனர் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அப்போ இந்த மாரி வந்து அப்போ ஏர் கண்டிஷன் வந்து இஸ் நாட் சூசன் பை எனி கஸ்டமர். எந்த கஸ்டமருமே வந்து ஏர் கண்டிஷனர் வந்து ஏசி வந்து வாங்கல. அப்போ இந்த மாரி ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் இப்போ இந்த மாரி செப்பரேட்டா இருந்துச்சு அப்படின்னா, இது என்னது? இன்டூ ஃபங்ஷன். அப்போ உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் வச்சு என்ன சொல்றது? எது எது என்ன ஃபங்ஷன்னு வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியுது. மொத்தம் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஃபங்ஷன். ஒன் டூ ஒன், மெனி டூ ஒன், ஆன் டூ, இன்டூ. இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம எந்த 3 ஃபங்ஷன் வந்து எக்ஸாம்பிள்ஸோட நல்லா கிளியர் கட்டா பார்த்தாச்சு. ஒன் டூ ஒன்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஆன் டூனா என்னன்னு பார்த்தாச்சு. ஆன் டூனா என்னன்னு பார்த்தாச்சு. அதே மாதிரியே என்ன பார்த்திருக்கோம்? இன்டூ ஃபங்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த சம்முக்குள்ள நம்ம போவோம். சம்ல தேர்ட் ஒன் என்ன இருக்கு அப்படின்னா, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? தேர்ட் சப்டிவிஷன் ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் ஃபங்ஷன். ஓகேவா? அப்போ நம்ம டைப் ஆஃப் ஃபங்ஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஃபோர் ஃபங்ஷன்ல எத்தனை ஃபங்ஷன் பார்த்தோம்? 3 ஃபங்ஷன் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? என்ன ஃபங்ஷன்னு தேர்ட் சப்டிவிஷன் ஐடென்டிஃபை பண்ண கேட்டிருந்தாங்க. இப்ப என்னங்கிறது என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து என்ன ஃபங்ஷன்னு சொல்லி பார்க்க போறோம். கண்டிப்பா அது என்னதான்? ஒன் டூ ஒன் ஃபங்ஷன். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு என்னெல்லாம் வேல்யூ கெட் பண்ணும்? 5 5 எங்க கெட் பண்ணியிருக்கோம் நம்ம. எக்ஸ் வந்து 1 இருந்தா என்ன என்ன வேல்யூ கெட் பண்ணோம்? 5. எக்ஸ் வந்து 2வா இருந்தா 8ங்கிற வேல்யூ கெட் பண்ணோம். எக்ஸ் வந்து 3யா இருந்தா 11ங்கிற வேல்யூ கெட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து என்ன செஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிக்கோங்க. அப்போ பாருங்க. 5, 8, 11 இந்த 3 வேல்யூஸ் எழுதியாச்சு. வேற என்ன வேல்யூஸ்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? அதாவது அதாவது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 14 அண்ட் சாரி இந்த இடத்துல வந்து அவங்க அது ஆக்சுவலி 9ன்னு வரும். 9க்கு பதிலா என்ன குடுத்துருக்காங்க? 14ன்னு குடுத்துருக்காங்க. அப்போ
9 and 17. இந்த வேல்யூஸ்லாம் நம்ம எங்க இருந்துன்னா ஃபர்ஸ்ட் 2 சப்டிவிஷன்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். 5, 8, 11ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லயும், செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 9 and 17 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி வந்து எஃபோட வேல்யூஸா வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த 5 வேரியபிள்ஸ் வந்து நம்ம மொத்தம் 2 சப்டிவிஷன்ல இருந்து கெட் பண்ணியிருக்கோம். அப்போ எல்லாமே என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அதாவது 5க்கு ஒரே ஒரு டைம் தான் நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சு. 8ம் வந்து இந்த இருக்கா 5 ஒன் டைம், 8 ஒன் டைம், 11 ஒன் டைம். இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஒன் டைம்ல இருந்துச்சுன்னா அது என்ன பார்த்தோம்? ஒன்லி ஒன் கால் அட் டைம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்? 1 to 1 ஃபங்க்ஷன். அப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் அண்டர்ல வருதா? அப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லி போட்டாச்சு. சரி, இப்போ ஆன் டூனா நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோமா? மேக்கிங் மெனி கால்ஸ். அப்போ ஆன் டூல வந்து நம்ம கண்டிஷன் வருதா? கண்டிப்பா வரல. எல்லாமே 1 to 1 தான் போயிருக்கே தவிர நிறைய மெனி இதுக்கு போகல. அப்போ என்னது அது? இது நாட் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம் நம்ம? இன்டூ ஃபங்க்ஷன். இன்டூ ஃபங்க்ஷன் வந்து ஏதாவது ஒரு வேல்யூஸை மேட்ச் ஆகாம இருந்துச்சா? இல்ல. அதாவது மேட்ச் ஆகாம இருந்துச்சா? ஆமா, கண்டிப்பா இருந்துச்சுல்ல. 14, 17 இனிமேல் வந்து நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இப்போதைக்கு இந்த வேல்யூஸ் மட்டும் தான் கெட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பத்தி நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அப்போ அது இன்டூ ஃபங்க்ஷனா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் தான் வந்து நம்மளோட ஆன்சர்ல வருது. தேர்ட் சப்டிவிஷன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க? டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ அப்போ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ல என்னென்னலாம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா 1 to 1ம் இன்டூ ஃபங்க்ஷனும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேவா? அப்ப எப்படி பண்றோம் அப்படின்னா, இப்போ 3 ஃபங்ஷன வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வித் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். அதே டயத்துல எந்தெந்த ஃபங்ஷன்லாம் வந்து எப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றதும் நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். அதே நேரத்துல நிறைய டைம்ஸ் ரிப்பீட்டடா கேட்டுருக்காங்க. ஸோ இத அதுவும் ஈஸி தான். ரொம்ப வந்து கால்குலேஷன்ஸ்லாம் வந்து வராது. ஸோ ஈஸி தான். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்ல போய் டைரக்ட்டா வந்து சம் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸாம்க்கு முன்னாடி நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, மேத்ஸ்ல வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10த்துக்கு வந்து நிறைய தியரியும் போட்டுட்ருக்கோம். ப்ளஸ் என்ன போடுறோம்? மேத்ஸ்ல உள்ள சம்ஸ், ரிப்பீட்டட் சம்ஸும் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த சேனல்ல அப்லோட் பண்ற வீடியோஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலோட நேம் வந்து மார்க் ஸ்கோரர் 100. இது கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கு நம்மளோட சேனலை பத்தி சொல்லுங்க. அதே மாதிரியே உங்க சீனியர்ஸ் 12த்துக்கும் வந்து நம்ம நிறைய வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றோம். அதே மாதிரி பிடிஎஃப்மா அவங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து சாரி சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.